எல்லா ஐட்டமும் ஒரே தடவை குக்கருக்குள்ளே போட்டுட்டு 5 நிமிஷத்தில் ஒரு குழம்பு ரெடி பண்ணிடலாம். சுரக்காய், வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, துவரம் பருப்பு இதெல்லாமே வந்துட்டு குக்கரில் சேர்த்து பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து 2 விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே பொரியலுக்கு வந்துட்டு ஒரு எண்ணெய் கடாயில் எண்ணெயில் சீரகம், அதுக்கப்புறம் பச்சை மிளகாவும் பூண்டும் வந்துட்டு தட்டி சேர்த்துக்கோங்க, இல்லை கொரகொரப்பாக அரைச்சி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. வெங்காயம், தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற கோஸை வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு மஞ்சத்தூள், அப்புறம் உப்பு, அதுக்கப்புறம் வரமிளகாத்தூள் வரமிளகாத்தூள் பார்த்து சேர்த்துக்கோங்க, ஏன்னா பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த ஃபுல்லாக இருக்கிற கோஸ் வந்துட்டு பாதி அளவு ஆகிற வரைக்கும் நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கணும். அவ்வளோதான், கோஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த பொரியல் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பட் காரம் மட்டும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ராகி ரொட்டி தான். என்ன இந்த பொரியல் இருந்ததுனால ராகி ரொட்டி செஞ்சு பொரியல் கூட ராகி ரொட்டி செஞ்சாச்சு. அதுக்குள்ளே குழம்பு நல்லா வெந்துருச்சு. இந்த குழம்பு வந்துட்டு இப்போது ஒரு மசியல் இல்லைன்னா கடையல் வச்சுட்டு நீங்கள் வந்து நல்லா வந்து மசிச்சு எடுத்துக்கோங்க. அதாவது ஒன்றும் பாதியமாக மசிச்சுக்கணும். காய் வந்து தெரியணும் தெரியக்கூடாது, அந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக மசிச்சு எடுத்துகிட்டு ஒரு பேனில் எண்ணெய், கடுகு, வரமிளகா, அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆகிற அளவுக்கு மட்டும் வரமிளகாய் தூள் அது மட்டும் சேர்த்து டக்குன்னு வரமிளகாய் தூள் சேர்த்து உடனே ஆஃப் பண்ணிடுங்க, இல்லைன்னா தீஞ்சிரும். டக்குன்னு கொஞ்சமாக நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த குழம்புக்குள்ளே சேர்த்துட்டிங்க அப்படின்னா இந்த அட்டகாசமான சுரக்காய் குழம்பு ரெடி. ஃப்ளேவருக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் பிடிக்கலன்னா செப்பரேட்டாக நீங்கள் சாதத்துக்கு கூட கூட பிடிச்சவங்களுக்கு சேர்த்துக்கலாம். வீட்டில் எல்லோரும் சாப்பிடுவாங்கன்னா ஒட்டுக்காவே குழம்புல ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், சுரக்காய் குழம்பு ரெடி. உங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.